அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது 15வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரத்தின் சொல்லாத ரகசியம். இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டு இருக்கும். கொஞ்சம் அதற்கு ஏற்ற மாதிரி சில எக்ஸ்ட்ரானரியாக சில ரெஃபரன்ஸ் கிடைச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் படித்தவர்கள் மீண்டும் தெளிந்து கொள்வீர்கள். 15வது நட்சத்திரம் என்பது நம்ம யாருமே எப்பயுமே இந்த 15வது நட்சத்திரத்தை பெரிதா மதிக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த 13வது நட்சத்திரம் நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் தான். அதாவது 13வது நட்சத்திரம் தாராபலன் இருக்கும். 15வது நட்சத்திரமும் என்ன சொன்னா தாராபலன் இருக்குத்தான் செய்யும். 15வது நட்சத்திரத்தை தாராபலன் இருக்குத்தான் செய்யும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த 15வது நட்சத்திரத்துடைய உண்மையான கோட்பாடு என்று சொன்னோம்னா பந்தம் என்று சொல்லக்கூடிய உறவில் ஒருத்தர் வந்தால் உறவு அது ஒரு பந்தம். உனக்கு எனக்கு என்ன பந்தம் அப்பா அப்படின்னா, இந்த பந்தமான நபர்கள் பூரா நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற ரத்தத்தை உரிவான். ரத்தத்தை உரிவான் என்ன சொன்னா பந்தம்னா அதுதான். அந்த ரத்தத்தை உரிவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது பந்தம்னா அதுதான். இப்ப மனைவி என்பது ஒரு பந்தம் தான், குழந்தை என்பது ஒரு பந்தம் தான். அப்ப இந்த பந்தங்கள் பூரா என்ன செய்கிறது? நம்மளிடம் இருக்கின்ற அன்பை வாங்குகிறது, ஆசாபாசத்தை வாங்குகிறது, பொருளை வாங்குகிறது, பொருளாதாரத்தை வாங்குகிறது, வேற என்னத்தை நம்ம கிட்ட வாங்கிறது. இதே குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அது உறவு, அதுக்கு நம்ம மலைக்காம செஞ்சிடறோம். இதே வெளி உலகத்துல ஒரு பந்தம் இருக்கு. பந்தம் என்று சொன்னால் என்ன காரணமோ தர்மம் பண்ணும் போது கூட எல்லாருமே அந்த தர்மத்தை என்ன சொன்னா வாங்க வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் என்ன சொன்னா நித்தமும் தொடர்ச்சியாக அந்த தர்ம சாப்பாட்டை வாங்கி கொண்டு போகிறார்களே தவிர எல்லா மனிதருமே வாங்குவது கிடையாது. அப்ப அந்த பந்தம் சார்ந்த ஒரு விஷயத்துல இருக்கிறவங்க தான் இருப்பான். அவனுக்கே தெரியும் நம்ம இந்த மனுஷங்கிட்ட என்ன சொல்றான்னா வருஷம் பூரா நம்ம வாங்கி திங்கிறதுக்கு நம்ம கடமை, சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவோம். கொடுக்குறவன் நமக்கு என்ன சொன்னா நம்ம என்ன சொன்னா ஏதாவது தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணுவோம். அப்ப வாங்குறவன் என்ன சொல்றான்னா எந்த வித களைப்பும் இருக்காது. அவன் முகத்துல ஒரு களைப்பு இருக்கா? ஏதாவது இருக்கா? களைப்பு இருக்கா? அப்புறம் பாருங்க, களைப்பெல்லாம் இருக்காது, வாங்கிக்கிட்டே இருப்பான். பந்தம் என்பது உங்களுடைய முன் ஜென்மத்துடைய ஒரு இது இருக்கு இல்லையா? என்னது? முன் ஜென்மத்துடைய பாக்கி. முன் ஜென்மத்துடைய பாக்கியை இப்ப உங்களுக்கு குழந்தையாகவோ மனைவியாகவோ நட்பாகவோ தர்மமாகவோ வாங்கி கொண்டு போவார்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய வேலையை உங்கள் மேல் போட்டுருவாங்க, உங்க மேல போட்டுருவாங்க. அவருக்கு செய்வதிலும் நாம ஏதோ ஒரு எண்ணத்துக்குடா நம்ம இப்படி செய்யறோம், அவங்களுக்கு தான் என்ன சொல்றான்னா ஒண்ணு இல்லையா அப்படின்னா, அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக நம்மளிடம் வாங்க பிறந்தவர்கள். அதை நாம் கொடுத்துத்தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இது என்னன்னா என்ன சொல்லணும், பந்தம் என்பது நாம் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த ஒரு பொருளை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? அரிசி ஒரு கோடி உங்க வீட்டுல இருக்கு. ஆமா, நான் 100 கிராம சேர்த்து வச்சிருந்தேன், சரி எனக்கு நீங்க சாப்பாட்டுக்கு இல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறவங்க தான் பந்தம். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை உங்கள் மேல் உங்க தலைமையில வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஜாலியா பேசாம இருப்பாங்க. அவர்கள்
அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு வேலையாக இருக்கும். அதை பத்தி கவலையே விட மாட்டாங்க. அவர்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டு அந்த வேலையில போய் முன்னாடி நின்று என்னையா வந்தேன்னு சொல்லலாம்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. இதுதான் பந்தம். நினைக்கலாம், ஏன் நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று என்ன சொல்லலாம்னா, அவர்களுக்கு வருகின்ற ஒரு இழிநிலையை நீங்கள் காப்பாற்ற போய் இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த பந்தம். அதனாலதான் 15வது நட்சத்திரம் உங்களுக்கு இழப்பீட்டை கொடுக்கும், உங்களுடைய இரத்தத்தை உரியும், உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய மனதில் இருக்கிற உண்மையான நிலைமைகளையும் சீர்தூக்கி சிந்தனை பண்ணி பார்க்காத ஒரு நிலையில தான் இருக்கும். இதுதான் 15வது நட்சத்திரம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் உண்மை பந்தம் அப்படின்னா. 13வது நட்சத்திரம் அதிர்ஷ்டம், உண்மையாகவே அதிர்ஷ்டம். 13வது நட்சத்திரம் அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டம் கூட என்ன சொல்றான்னா, எந்த இடத்தில் இருந்து வரும் என்று சொன்னால் அது ராசிக்கு 6ல தான் இருக்கும். இந்த பந்தம் என்பது என்ன சொன்னா, ராசிக்கு 6லும் இருக்கலாம், ராசிக்கு 7வது இடத்துல இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த வீடு பார்த்தீங்களா, அடுத்தடுத்த வீடு. அப்பங்கும்போது என்ன சொன்னா, பந்தம் என்பது 7வது இடத்துல இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள், 6வது இடத்துல சில நேரங்கள் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது என்னது, ராசிக்கு 7ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்தை விட்டுரும். ராசிக்கு 7ஆம் இடம் என்பது என்ன சொல்றான்னா, எப்பயும் நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் அந்த தவறை சுட்டிக்காட்டி உங்களை பணிய வைப்பதுதான் ஒரு லக்கணத்திற்கு 7ஆம் இடம். ஒரு லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்பது என்ன செய்யும்னா, உங்களுக்கு எதிராகவே நிற்கும். 7ஆம் இடத்தில் இருக்கிற அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு எதிராகவே நிற்கும். அது உங்க ராசிக்காக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். ஆனால் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன சொன்னா, 11ஆம் இடத்திற்கு இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கும். அந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய லக்கணத்திற்கு மாறுபட்டு இருக்கலாம். இது உத்தரவாதமாக சொல்ல முடியாது. பந்தம் நட்சத்திரம் ராசிக்கு 7க்குடையது, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த இடமோ அந்த இடத்துல இருந்து என்ன சொன்னா, உங்களுக்கு நீங்கள் சிறுக சிறுக சேர்த்த பொருள்கள் போய்கொண்டே இருக்கும். நீங்கள் வருத்தப்பட முடியாது, நீங்கள் கவலைப்பட முடியாது, நீங்கள் சங்கடப்பட முடியாது. சந்தோஷமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அவர்களுக்கான வேலைகளை நீங்கள் செய்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இதிலிருந்து தப்பவே முடியாது. பந்தம் என்று சொல்லக்கூடிய 15வது நட்சத்திரத்தில் வேறு என்னதான் லாபம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு விதமான என்ன சொல்லலாம்னா இனம் புரியாத இனிமையானது ஆனால் ஸ்லோ பாய்சன். ஆமா, நீங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை என்ன சொன்னா 10-20 ஆண்டுகளாக சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பிறந்த பிள்ளை என்ன சொன்னா, ஒரு காலேஜில் போய் என்ன சொன்னா 50 லட்சம் 60 லட்சம் 20 வருஷமா சேர்த்து வச்சிருந்தது தூக்கி கொண்டு கெட்டும் போது அதான் பந்தம். ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. கட்டி கொடுத்த பிள்ளையாக இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் உங்களிடம் இருக்கிற சொத்தை அபகரிக்க பிறந்ததுதான். வருகின்ற மருமகன் 15வது நட்சத்திரத்தில் போய் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவனும் என்ன சொல்றான்னா, உங்களுடைய சொத்தை அபகரிக்க பிறந்தவன் தான். அவன் கால் மேல் கால் போயிட்டு உட்கார்ந்திருப்பான். நீங்கள் அவனுக்காக உழைத்து போட வேண்டிய தர்ம சங்கடத்திற்கு உள்ளாவீர்கள். ஒன்றும் சொல்ல முடியாது. சில உறவுகளை நீங்கள் டெலீட் பண்ணவே முடியாது. அந்த டெலீட் பண்ணாத உறவு தான் 15வது நட்சத்திரம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஜோதிட சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகளில் உள்ள அற்புதமான கருத்துக்கள். அதனால இந்த 15வது நட்சத்திரம் உங்க வீட்டில் இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது உங்களுடைய பிறவி கடன். இந்த 15வது நட்சத்திரத்துல வெளியே இருந்து வருவான் பார்த்தீங்களா, வரும்போது என்ன சொல்றேன்னா, அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒதுங்கிருங்க. இல்லைன்னா அட்டைப்பூச்சி உங்களை உறிந்து விடும். அட்டைப்பூச்சி உங்களை உறிஞ்சிரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த அந்த பொற்காசுகளை
அபகரிக்க வந்தவன் தான் 15வது நட்சத்திரம். அதனால அந்த அபகரிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அபகரிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 15வது நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள். 15வது நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள். அதற்குண்டான பழங்களை தானம் பண்ணுங்கள். கொஞ்சம் என்ன சொன்னான்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். இல்லைன்னா மிச்சம் இருக்காது. அதை அவர்கள் இலகுவாக எடுத்து விட்டு செல்வதற்காக வந்தவர்கள். இதே உறவாக இருந்து, மனைவியாக இருந்தாலோ, குழந்தையாக இருந்தாலோ, மருமகனாக இருந்தாலோ, பேரனாக இருந்தாலோ, பேத்தியாக இருந்தாலோ நாம் சமாளித்துக் கொள்ளலாம். அது கர்மா. வெளி உலகத்தில் எந்த ஒரு மனிதனாவது 15வது நட்சத்திரத்தில் நட்பு கிடைத்தால் உடனே கத்திரிக்கோலை எடுத்து கட் பண்ணி விடுங்கள். அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுடைய பொருளை அபகரிக்க வந்த ஒரு அமீனா. ஏன் இப்படி சொல்றேன்னா, இதெல்லாம் அனுபவங்கள் தான். இந்த அனுபவங்களை நம்ம சொல்லும்போது நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். பரிச்சித்து பாருங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கொள்ளும். 15வது நட்சத்திரத்தின் சொல்லாத ரகசியம் இதுதான். அதனால உள்ளே இருக்கின்ற உறவு கூட்டத்தில் நமக்கு பிளட் ரிலேஷன், குழந்தை, மனைவி, பேரன், பேத்தி, மருமகன், மருமகளாக வந்துவிட்டால் அது நாம் செய்ய வேண்டியது கடமை. அதே சமயத்தில் நாம் வெளி உலகத்திற்கு ஏன் நம்மளுடைய பொற்காசுகளை இழக்க வேண்டும் என்று நாம கேள்வி கேட்கணும். 15வது நட்சத்திரம் குடும்பத்திற்கு நன்மைக்காக நம்ம செய்யலாம். அந்நியர்களுக்கு கலட்டி விட்டு விடுங்கள் என்று கூறி 15வது நட்சத்திரத்துடைய உண்மையான சொரூபம் இதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.